சமீபத்துல வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுல மாநிலத்துல 2ஆம் இடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த வடபாலை கிராமத்தைச் சேர்ந்த திருமதி திவ்யாலட்சுமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யலட்சுமி. இப்போ முடிஞ்ச குரூப் 1 சர்வீஸில் நான் ஸ்டேட் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த குரூப் 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. அதில் ப்ரிலிம்ஸ் வந்து 200 கொஷின் வந்து நமக்கு அப்ஜெக்டிவில் தான் இருக்கும். அப்போ அதில் அந்த 200 கொஷினில் நம்ம வந்து ஒரு 150 தான் நம்ம டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி நான் பண்ணலாம், எப்படி நான் வந்து ஒரு 150+ போட்டேன் அப்படின்ற கொஞ்சம் ஒரு சப்ஜெக்ட் மூலயமா நம்ம ஒரு சில ஹிண்ட்லாம் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ரல் சயின்ஸ்ல 10 கொஷின்ஸ் இருக்கு. அந்த 10 கொஷின்ல நான் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்கிப் பண்ணல. சில முக்கியமான டாபிக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல இருந்து சில டாபிக்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் டிசீஸ்ல இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெனட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் படிச்சதுனால என்னால் 3லேருந்து 4 கொஷின் வந்து போட முடியுது. பட் மற்ற ஏரியா வந்து சயின்ஸை நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலை. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா வாஸ்ட் ஏரியான்றதுனால அதை நான் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிட்டேன். எக்ஸப்ட் ஒரு 4 டாபிக் மட்டும் படித்தேன். நெக்ஸ்ட் யூனிட் 2 ஜாகிரபி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாகிரபிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கே வந்து போதுமானது. ஏன்னா அதுலேயே வந்து ஃபுல்லாக ரொம்ப பேசிக் கொஷின்ஸ் தான் இப்போ நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அது ஸ்கூல் புக்கு கவர் பண்ணாலே ஒரு 10 கொஷின் நம்ம தாராளமாக போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக தான் வந்து ஜாகிரபி ஏரியாலேருந்து வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹிஸ்ட்ரியில் அந்த ரொம்ப ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலை. பிகாஸ் அது வந்து கேள்விகள் ரொம்ப கடினமாக வர்றதுனால ஜஸ்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கிற ஹிஸ்ட்ரி பார்ட் மட்டும் நான் வந்து அதில் வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் அது போக ஐஎன்எம் வந்து ரொம்ப வாஸ்டான ஒரு ஏரியா, அதை ரொம்ப டெப்த்தாகவே கவர் பண்ணிக்கிட்டேன். ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் இருக்கிற இயர்ஸ், அதுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் புக்குன்னு ஒரு புக் இருக்குது. அதில் நீங்கள் அந்த இயர்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம். பின்னாடியே வந்து அந்த இயர்ஸ் எல்லாம் அழகாக மேட்ச்லி ஃபாலோயிங் மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் திரும்ப நீங்கள் எழுதி பார்த்து படிச்சிங்க அப்படின்னா அந்த இயர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அந்த குரோனாலஜி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஐஎன்எம்ல. இது போக இதை நீங்கள் என்னன்னா நோட்ஸ் எடுத்து இந்த ஹிஸ்ட்ரியை மட்டும் நல்லா ஏரியா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நிச்சயமாக நம்மளால ஒரு 22 கொஷின்ஸ் கிட்ட போட்டுற முடியும். நெக்ஸ்ட் அடுத்து இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்த் தான் ஒரே 1 and 1 இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்தை வந்து டாப் டு பாட்டம் நல்லா இன்டெப்த்தாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் சில கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சில கொஷின் வந்து ஸ்டேட்மெண்ட்லையும் இருக்கும், அண்ட் சில கொஷின் வந்து அசர்ஷன் ரீசன்லையும் இருக்கும். நீங்கள் பாலிட்டியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஒரு 40 கொஷின்ஸில் வந்து நீங்கள் நிச்சயமாக ஒரு 35+ போட்டுற முடியும். ஸோ இந்த ஐஎன்எம் அண்ட் பாலிட்டி வந்து மேஜர் மார்க் ஸ்கோரிங் ஏரியா ப்ரிலிம்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி. இது வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு ஏரியா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக் எக்கனாமி வந்து ஒரு பேசிக்ஸை நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டானா இந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 5 இயர் பிளான் மாடல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ்லேயே நிறைய வெப்சைட்ஸ்லேயே இருக்கும். அதை நீங்கள் செல்ஃப் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஏரியாவில் நிறைய ஸ்கீம்ஸ் வரும். இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட பாலிசி நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. அதை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாலிசி நோட்டு அதை நீங்கள் ஒரு 2ஆக கூட உடச்சிக்கிட்டு பெரிய பாலிசி நோட்டாக இருந்துச்சுன்னா 2ஆக உடச்சி கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. இன்னைக்கு பாதி படிங்க, நாளைக்கு பாதி படிங்க, அந்த மாதிரி பாலிசி நோட்டை முடிச்சுக்கலாம். எல்லா பாலிசி நோட்டையும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்ப முக்கியமான இருக்கிற பாலிசி நோட் மட்டும் படித்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த், எஜுகேஷன், உமன் இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட பாலிசி நோட்டை வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த தமிழ் சொசைட்டி ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டியில் திருக்குறள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு 10 கேள்வி கிட்ட திருக்குறள் கேட்குறாங்க. டெய்லி வந்து நீங்கள் ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு அதிகாரம் பார்த்தாலே ஜஸ்ட் சும்மா ஒரு கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு திருக்குறள் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் அது போக நான் தமிழ் சொசைட்டி அந்த மற்ற ஏரியாவுக்கு வந்து நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல, ஏன்னா வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குன்றதுனால. பட் ஆனால் இந்த ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஜஸ்ட் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இது நீங்கள் பார்த்துனீங்கன்னா அது நல்லா நீங்கள் திரும்ப படிச்சிங்கனால அந்த ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ஹோலிஸ்டிக்காக இந்த ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எந்த சப்ஜெக்ட் வந்து மார்க் ஸ்கோரிங் ஏரியான்னு உங்களுக்கு தெரியும். அந்த சப்ஜெக்டை நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாலே வந்து ப்ரிலிம்ஸில் நிச்சயமாக ஒரு 150+ போட்டுற முடியும். மேக்ஸ் வந்து நிச்சயமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக பார்க்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த ஏரியாவிலேருந்து அதிகமாக கேள்வி வருதுன்றது நமக்கு மேக்ஸில் தெரியும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு வேரியஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பீங்க. ஒரு சிலவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும். ஒரு சிலவங்க ஆர்ட்ஸ் முடிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு அவ்வளோவா வராது. ஸோ பேசிக்காக ஒரு ஆர்எஸ் அகர்வாலோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பேசிக்கான சம்ஸை டெய்லி போட்டு பாருங்கள், அதுவே தாராளமாக போதும்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கனாலே ஒரு 150+ நிச்சயமாக ஃபிலிம்ஸை வந்து போட்டுக்கலாம். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.